மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 48 ஆண்டுகள் பூஜை கிடையாது. பல ஆண்டுகள் முன்னால் மாளிகைப்பூர் மதுரையை நோக்கி படையெடுத்தான். வரும் வழியெங்கும் இரத்தம், கொலை, கொள்ளை, பலாத்காரம், பெண்களை சிறைப்படுத்துதல் நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. கோவில்களை இடித்தான். முடியாதவற்றில் மூர்த்தியை மட்டுமாவது இடிப்பான். பல கோவில்களில் மூர்த்தியை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் நம் மக்கள். இப்படியாக துவங்கியதுதான் கல் திரை. கற்பகரிஷ்டத்திற்கு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அதற்கு முன் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து விடுவார்கள். ஆக்கிரமிப்பாளன் வருவான். இதுதான் மூர்த்தி என்று நினைத்து இடிப்பான். இதை கேள்விப்பட்டனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்த 5 சிவாச்சாரியர்கள். எப்படியாவது நமது கோவிலை காப்பாற்ற வேண்டும், சுவாமி மீது ஒரு மில்சன் கை வைக்க கூடாது என்று தங்களுக்குள் சபதம் செய்து கொண்டார்கள். தாம் செய்யும் காரியத்தை நேரம் வரும் வரை யாருக்கும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்தார்கள். சுவாமிக்கு அபிஷேகமெல்லாம் செய்து முடித்து கண்ணீரில் நீருடன் மீண்டும் உன்னை எப்போது காண்போமோ சர்வேசா சுந்தரேசா என்று கதறியபடியே கல் திரை எழுப்பினார்கள். வெளியே மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார்கள். அசலை போலவே நகை, விளக்கு, மாலை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். வந்தான் மாளிகைப்புறம். ஆயிரக்கணக்கான பேரை கொன்றான். பல ஆயிரம் பேரை மதம் மாற்றினான். மாட்டுக்கறியை வாயில் திணித்தான். விக்கிரத்தை இடித்தான். செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போனான். அதன் பின் 48 ஆண்டுகள் கோவிலில் பூஜை இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 48 ஆண்டுகள் பூஜை கிடையாது. கோவிலை பலகை இருந்தது. அதன் பின் விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கியது. முகலாயர்கள் துவாசம் செய்தார்கள். எல்லா கோவில்களையும் புனர்ப்பித்து செய்தார்கள். அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் வேலை ஆரம்பித்தார்கள். அங்கே இடிந்து கிடந்த சிவலிங்கம், அம்பாளை காணுமே, சரி வேறு ஒரு சிலையை செய்ய சொல்லி உத்தரவு கொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்போது தள்ளாத வயதான ஒரு சிவாச்சாரியார் வந்தார். புது விக்கிரம் எல்லாம் வேண்டாம், சுவாமி பத்திரமாக இருக்கிறார் என்றார். என்ன சொல்கிறீர்கள், இதை இடித்து விட்டு போயிருக்கிறார்களே என்றனர். இல்லை இல்லை, இது மூல விக்கிரம் இல்லை என்று சொல்லி நடந்ததை சொன்னார். சத்தியம் செய்த 5 பேரில் 4 பேர் இறந்து விட்டார்கள். காலம் வருவரை எப்படியாவது நான் இதை சொல்லிவிட்டு சாக வேண்டும் என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தளராத துக்கத்துடன் மனதில் இருந்த பாரம் இறக்கியதில் நல்லது நடக்கிறதே என்ற சந்தோஷத்துடன் அழுது கொண்டே சொன்னார். உடனடியாக அந்த மூர்த்தி இருந்த இடத்தின் பின்னே உள்ள சுவற்றை இடிக்க ஆரம்பித்தார்கள். முழுவதும் இடித்து உள்ளே சென்று பார்த்தால் உள்ளே 48 ஆண்டுகள் கழித்தும் எந்த பூஜை இல்லாமல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுவாமியின் மீது சாற்றிய சந்தன கலப்பம் ஈரமாக இருந்தது. பூக்கள் வாடாமல் இருந்தன. கற்பகரிஷ்டத்தில் உள்ளே இருந்து வரும் அந்த வாசம் அப்படியே இருந்தது. 48 ஆண்டுகள் கழித்தும் எந்த பூஜையும் இல்லாத நிலையில் உள்ளே அனைத்து மூடும்போதும் இருந்தபடியே இருந்தது. திளைத்தனர் பக்தியுடன் அனைவரும். அனைத்து சோகம் நிகழ்களும் பறந்தனர். ஊரே திருவிழா கோலம் பூண்டது. இந்த அதிசயத்தை காண மீண்டும் புது பொலிவுடன் கோவிலை திறக்கப்பட்டது. இன்றும் அந்த கோவிலுக்கு போனால் உடைக்கப்பட்ட சிவலிங்கம் ஒரு ஓரமாக துர்க்கை அம்மன் எதிரில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவரம் ஒரு பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி வரும்போது ஓரமாக வைக்கப்பட்டிருக்கும். பார்க்கவும் பகிரவும்.